ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நீங்க எத பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டரிங் நெசஸ் எப்படி வந்து உங்களோட ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், இல்ல உங்க பெர்சனல் கம்ப்யூட்டர ஒரு வல்னரபிலிட்டி ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணணும்? அத எப்படி பண்றது? அத பத்தி தான் இந்த பர்ட்டிகுலர் வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல ஒரு பிரசன்டேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ரொம்ப தியரிட்டிக்கலா இருக்காது. ஜஸ்ட் உங்க நாலேட்ஜ் பேஸ் நீங்க அப்டேட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் சில பிராக்டிகல் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நான் வந்து காமிப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ ஜஸ்ட் ரெக்கார்டிங் மட்டும் போயிட்டே இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, போயிட்டுருக்கு. பேக் டு த பிரசன்டேஷன். ஸோ மாஸ்டரிங் நெசஸ். நெசஸ் அப்படின்ற ஒரு டூல் நேம் நீங்க வந்து உங்க லைஃப்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. பிகாஸ் இஃப் யூ ஆர் இன் சைபர் செக்யூரிட்டி, உங்களுக்கு கண்டிப்பா வந்து பர்ப் சூட்னா என்ன, நெசஸ்னா என்ன, என்மேப்னா என்ன, இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து நம்ம நெசஸ் டூலை வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நெசஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஸோ நெசஸ்ங்கிறது வேர்ல்டு வைட் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, வல்னரபிலிட்டி ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வேர்ல்டு வைட் ஃபுல்லா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேனர் தான் வந்து நெசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் யூ ரன் அகெயின்ஸ்ட் எனி சிஸ்டம், இட் கேன் பி யுவர் பர்சனல் கம்ப்யூட்டர், இட் கேன் பி அ சர்வர், இட் கேன் பி விண்டோஸ், லினக்ஸ், மேக் டிவைசஸ், ஃபயர்வால் ஸ்விட்சஸ் எது வேணாலும் இருக்கட்டும். எல்லா டிவைசஸ் ஈவன் ஆக்டிவ் டைரக்டரி கூட நீங்க இந்த பர்ட்டிகுலர் நெசஸ் டூலை வச்சு நீங்க வல்னரபிலிட்டி ஸ்கேன் ஆர் வல்னரபிலிட்டி செக்ஸ் நீங்க வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதில் நான் போட்டிருப்பேன் வல்னரபிலிட்டி செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்ட்டிகுலர் ஸ்கேனர் வந்து பயன்படுது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்னென்ன வீக்னஸ் ஒரு என்னென்ன செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பேட்ச்டு சாஃப்ட்வேர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆர்கனைசேஷன்லேயும் இருக்கட்டும், இல்லை உங்கள் பர்சனல் கம்ப்யூட்டர்லேயும் சரி, விண்டோஸ் அப்டேட்டு இல்ல வந்து ஓஎஸ் அப்டேட் நீங்க பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா, அதுல உள்ள அன்பேட்ச்ட் சாஃப்ட்வேர் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எடுத்துக் குடுக்கும். நீங்க இதெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் ஏதாவது மிஸ்கான்ஃபிகரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் நீங்க வாங்குனதுலேருந்தே ஸ்விட்ச், ரவுட்டர் இதுலலாம் டிஃபால்ட் அட்மின் இந்த மாரிலாம் வச்சிருப்பீங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அட்மினோ இல்ல அட்மின் 1 2 3 பாஸ்வேர்ட் 1 2 3 இந்த மாரிலாம் வச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாரி மிஸ்கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் அது எடுத்துக் குடுக்கும். அண்ட் வேற ஏதாவது செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருந்தாலுமே அது வந்து எடுத்துக் குடுக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து நெசஸோட வேலை. ஸோ நான் இது சொன்ன மாரி ஆல்ரெடி எப்படி நம்ம பர்ப்ஸ்யூட்டுக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவ நீங்க பார்க்கலன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் போய் பாருங்க. அது வந்து மோஸ்ட்லி மோர் தென் 1 ஹவர் வீடியோ இருக்கும் அது. எப்படி வந்து பர்ப்ஸ்யூட் யூஸ் பண்றதுன்னு. அதே மாரி தான் இந்த வீடியோ அவ்வளோ பெருசா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் ஐ அம் மேக் இட் ஷார்ட் ஸோ தட் எனிஒன் ஆர் எவ்ரிஒன் கேன் லேர்ன் இன் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஓகேங்களா? ஸோ இது எல்லா செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸும் வந்து யூஸ் பண்ணுவாங்க நெசஸ் அப்படின்ற டூல். இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. அது எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெசஸ் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ நெசஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த டார்கெட் வந்து அலைவா இருக்கா இல்லையா, அந்த ஹோஸ்ட் வந்து அலைவா இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கும். அது என்ன டைப் ஆஃப் டிவைஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கும். யூஸ்வலா நீங்க என்மேப் ரன் பண்ணீங்கன்னா அது என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகுது, என்ன மேக் அட்ரஸ், அது அலைவா இருக்கா இல்லையா. அலைவ் அப்படிங்கறத நீங்க ஜஸ்ட் பிங் கமாண்ட் கொடுத்து செக் பண்ணுவீங்கல்ல. ஸோ அது அக்சசபிளா இருக்கா இல்லையா அந்த ஐபி அதெல்லாம் வந்து செக் பண்ணும். ப்ளஸ் அது எப்படி வந்து நம்ம என்மேப்ல வந்து என்எஸ்சி ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி நெசஸ்ல வந்து பிளக்இன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு பிக் டேட்டாபேஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இருந்து பண்ணாது. ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளக்இன்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிட்டு தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். அண்ட் நீங்க எவ்ரி வீக் ஆர் எவ்ரி மந்த் நீங்க அது வந்து ஸ்கெட்யூல்டா பிளகின்ஸ் அப்டேட்ல வச்சிருந்தீங்கன்னா, கரண்ட்லி உள்ள எந்த வல்னரபிலிட்டியா இருந்தாலும், அது உங்க மெஷின்ல இருக்கா இல்லையான்னு ஆஃப்லைன் ஸ்கேனிங்ல உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வல்னரபிலிட்டி டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ தனியா இது வந்து எந்த ஒரு கனெக்ஷனும் வந்து வெளியில ஏற்படுத்தாது. உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும்போது இது மொத்தம் முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஆஃப்லைன் ஸ்கேனர் தான். ஓகேங்களா? இதுல சில ஃபீச்சர்ஸ் நெறைய காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு. இப்போ டென்னபிள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டென்னபிள் நெசஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டென்னபிள்லயே வந்து கிளவுட் டென்னபிள் அப்படின்னு இருக்கு. ஒருவேளை எனக்கு வந்து நான் ஆஃப்லைன் ஸ்கேனர் என்கிட்ட இல்லைன்னா, ஜஸ்ட் நான் ஏஜென்ட்ட இன்ஸ்டால் பண்ணி 443 போர்ட் நம்பரை ஓப்பன் பண்ணிட்டு நான் ஆன்லைன்லேருந்து
கிளவுட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். லைக் அதுலேருந்து வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் பண்ணலாம். அதான் நெறைய ஆர்கனைசேஷன்ல பண்ணுவாங்க. ஓகேங்களா? இல்ல எனக்கு ஆஃப்லைன் ஸ்கேனிங் மட்டும் வேணும்னா அத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுல நெறைய என்ன சொல்றது? வேற வேற செக்மெண்ட்ஸ் மாரி அவங்க குடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஃபீச்சரும். ஓகேங்களா? நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேங்களா? அதுமாரி இதில ஆக்டிவ் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன்ல, அந்த டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன், ஓப்பன் போர்ட்ஸ், அவுட்டேட்டட் சாஃப்ட்வேர்ஸ், வீக் பாஸ்வேர்ட்ஸ். நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லணும்னா, நான் வந்து ஒரு இன்டர்னல் பென் டெஸ்ட் பண்ணும்போது, மோஸ்ட்லி நம்ம நெசஸ் வந்து அத்தென்டிகேஷன் ஸ்கேன் ஆர் அன்அத்தென்டிகேட்டட் ஸ்கேன் பண்ணுவோம்ல. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கிளையன்ட் ரிக்வெஸ்ட். ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் மெஷின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபால்ட் பாஸ்வேர்ட் வந்து யூஸ் பண்ணாங்க. ஆரக்கிள். ஸோ, அது மூலியமா எனக்கு ஷெல் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ, இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான வீக் பாஸ்வேர்ட்ஸ். ஓகேங்களா? அதெல்லாம் நெசஸே உங்களுக்கு கண்டுபிடிச்சு குடுத்துரும். ஓகேவா? ஸோ, அது மாரி இன்செக்யூர் கான்ஃபிகரேஷனா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது வல்னரபிள் சாஃப்ட்வேர்ஸ் வந்து 7-Zip, WinRAR இந்த மாரிலாம் யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் எல்லா ஸ்கேனிங்கும் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கிளீன் ரிப்போர்ட் HTML, CSV ஆர் PDF ரிப்போர்ட் எப்படி வேணாலும் நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் அந்த டெவலப்பரோ இல்ல அந்த அட்மினோ வந்து அத எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு முதற்கொண்டு அதுல தெளிவா இருக்கும். ஸோ அத அவங்க வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில வந்து பிளக்கின்ஸ்னா என்ன? நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, பிளக்கின்ஸ்ங்கிறது ஒரு ஸ்மால் ஸ்கிரிப்ட் தான். இப்ப எப்படி நம்ம என்மேப்ல என்எஸ்சி ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கோ, ஒவ்வொரு அ காம்போனன்ட்டுக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க. அதேமாரி இப்ப வந்து விண்டோஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி பிளக்கின்ஸ் இருக்கும். லினக்ஸுக்கு ஒரு இப்ப F5 ஃபயர்வால் இருக்கு. இல்ல பிக் ஐபி ஃபயர்வால் இந்த மாரிலாம் சொல்றோம்ல. அது அதுக்கு ஒவ்வொரு தனி ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். அத மட்டும் நீங்க எனேபிள் பண்ணி, அதுக்கான ஸ்கேனர் ரன் பண்ணீங்கன்னா, அதுக்கான வல்னரபிலிட்டீஸ் வந்து குடுக்கும். அதுதான் வந்து பிளக்கின்ஸோட வேலை. ஓகேங்களா? ஸோ, பட் இதுல நான் மெயினா சொல்லக்கூடியது, நீங்க உங்களோட பிளக்கின்ஸ எப்பயும் அப் டு டேட்ல வச்சுக்கணும். ரெகுலரா அப்டேட்ல வச்சிருந்தா தான், இப்ப ரீசென்ட்டா உள்ள சிவிஇ முதற்கொண்டு உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். உங்க மெஷின்ஸ்ல இல்ல சிஸ்டம்ல கண்டுபிடிக்கணும்னா, பிளக்கின்ஸ் அப்டேட்ல வைக்கணும். எப்பயுமே நீங்க ஒரு ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடி பிளக்கின்ஸ் அப்டேட்டட்ல இருக்கா? இல்லையா? அப்படின்னு பார்த்துட்டு ரன் பண்ணுங்க. பிகாஸ் இஃப் யூ ஆர் வொர்க்கிங் இன் அ கிளையன்ட் என்வைரன்மென்ட், யூ நீட் டூ கீப் த பிளக்கின்ஸ் அப் டு டேட். அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்து நீங்க ஸ்கேனிங்கே பண்ணணும். டைரக்ட்டா வந்து அசஸ்மென்ட் குடுத்துட்டாங்கன்னு எப்பயுமே பண்ணாதீங்க. ஓகேங்களா? அந்த தப்பு பண்ணாதீங்க. பிகாஸ் ஆ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்றேன். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ நெசஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்? ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், tenable.com/downloads/nessus. ஜஸ்ட் நீங்க கூகுள்லயே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆ வேர் இஸ் எ ப்ரௌசர்? ஓகே இங்க. இங்க நான் வந்து ஜஸ்ட் tenable nessus டவுன்லோட் இந்த லிங்க் இருக்குல்ல. ஓ இது லாகின் லிங்க்கா? ஓகே கரெக்ட்டான லிங்க் தான். ஆர் நீங்க ஜஸ்ட் tenable nessus டவுன்லோட் அப்படின்னு குடுத்தாலே போதும். உங்க கூகுள்ல. ஸோ உங்களுக்கு குடுத்தாவே இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரீ வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் அப்படின்னு வருதா? இதுல போயிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அ எப்படி வந்து ஆர்கனைசேஷன்ல எவ்வளோ காசு கட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஆ பிகாஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. நீங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வாங்குறீங்க அப்படின்னா, இல்ல எனக்கு வந்து நான் நான் என்னோட வீட்ல என்னோட மெஷின் இருக்கு, ரவுட்டர் இருக்கு. ஒரு 2, 3 விஎம்ஸ் வச்சிருக்கேன். அத மட்டும் தான் நான் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் எஸ்எஸ் எசென்ஷியல்ஸ். இல்ல நான் வந்து ஒரு சின்ன கம்பெனி ஒண்ணு ரன் பண்றேன். எனக்கு வந்து நெறைய கிளையண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு அன்லிமிட்டட் ஸ்கேன்ஸ் வேணும் அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் நெசஸ் ப்ரோ ப்ரொஃபஷனல். ஓகேங்களா? ஸோ இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். 1 இயருக்கான வேல்யூ வந்து முன்னாடி உங்களுக்கு டாலர்ஸ்ல காமிச்சது. ஸோ இது நான் இப்ப சவுதியில இருக்கிறதுனால சார்ல காமிக்குது. ஓகேவா? இத நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க. டூ இந்தியன் ரூப்பீஸ் 5 லேக்ஸ் ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து 5 லேக்ஸ் கட்டினா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் கிடைக்கும். வி நோ வி ஆல்ரெடி நோ எல்லா சாஃப்ட்வேருமே கிராக்ட்ட இருக்கும். பட் கிராக் எடுத்துட்டு போய் நீங்க கிளையண்ட் இன்பாக்ஸ்ல போயிட்டு நீங்க போடக்கூடாது. ஸோ ஈவன் உங்க மெஷின்லயுமே கிராக் திங்ஸ வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நெசஸ் எக்ஸ்பர்ட்ன்னு ஏதோ ஒண்ணு புதுசா ஒண்ணு விட்டுருக்காங்க போல. ஓகேங்களா? அதுவுமே பார்த்தீங்கன்னா, இதுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரியல் டைம் வல்னரபிலிட்டி அப்டேட்ஸ், அன்லிமிட்டட் ஸ்கேனிங் எவ்வளவு வேணாலும் நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம் 1 இயருக்கு. பிகாஸ் 1 இயர் தான் அந்த லைசென்ஸ் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதுல நெறைய இருக்கும். வல்னரபிலிட்டி மேனேஜ்மென்ட் இருக்கும். ஓகேங்களா? கன்டினியூஸ் ஸ்கேனிங், வெப் அப்ளிகேஷனுக்கு தனி ஸ்கேனிங்கு அந்த மாரிலாம் தனியா குடுத்துருப்பாங்க. சொல்யூஷன்ஸ், சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில போய் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்ன சொல்யூஷன்ஸ்லாம் அவங்க குடுக்குறாங்க. கிளவுட் செக்யூரிட்டி எல்லாத்துக்குமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ போய் பாருங்க. ஓகேங்களா? நான் சொன்ன மாரி அந்த டென்னபிள் கிளவுட் இருக்குல்ல, அதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லாருக்கும். அது இத விட ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஓகேவா? கிளவுட் டென்னபிள் நெசஸ். ஓகே. அதுக்கு பதிலா தான் ஒரு வேள அந்த டென்னபிள் எக்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆ ஓகே. இதில தான் வரும் போல. இதில கிளவுட் ஃபீச்சர் எதுல இருக்கு?
ஓகே. இதில எக்ஸ்டர்னல் அட்டாக் சர்விஸ்லாம் வந்து குடுக்குறாங்க. டெனபிள் நெசஸ் எக்ஸ்போர்ட்ல. அட்டாக் சர்விஸ் மேனேஜ்மென்ட் வந்து ரொம்பவே நல்லாருக்கும். ரியல் டைம்ல உங்க ப்ராடக்ட்ஸ் வந்து உங்க டொமைன்ஸ் வந்து ஆன்லைன்ல இருக்கு அப்டின்னா, நீங்க அட்டாக் சர்விஸ் மேனேஜ்மென்ட் மூலியமா வந்து உங்களுக்கு பார்த்துக்கலாம். பட் இவங்க என்ன சொல்றாங்க, ஒன்லி 5 டொமைன்ஸ் ஆர் அலோவ்ட் ஃபார் பெர் குவார்ட்டர். 3 மாசத்துக்கு 5 டொமைன். இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா தெரியல உங்களுக்கு? அதுக்கு நீங்க சென்சஸே வாங்கிட்டு போயிடலாம். சென்சஸே மாசம் கம்மியா தான் வரும். சென்சஸோட அட்டாக் சர்விஸ் மேனேஜ்மென்ட் ஓகேவா? நான் டூல் கம்பேரிசனுக்காக சொல்லல. பட் ஸ்டில் நீங்க வந்து உங்க ஆர்கனைசேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஐ பிரிஃபர் சென்சஸ் அட்டாக் சர்விஸ் மேனேஜ்மென்ட். ஓகேங்களா? என்ன நம்ம சர்ச் பண்றது எதுவுமே வந்து இங்க வரமாட்டேங்குது. ஒருவேளை இவங்க எஸ்இஓ அந்த மாரி கிரியேட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஓகே ஏதோ இருக்கு பாருங்க. இதான் வந்து சென்சஸோட அட்டாக் சர்விஸ் மேனேஜ்மென்ட் ஓகேவா? இது ரொம்பவே கம்மியா இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ பேக் டூ நெசஸ் இன்ஸ்டாலேஷன். நீங்க டவுன்லோட் பேஜ்ல போயிட்டு ஜஸ்ட் டவுன்லோடுன்னு குடுத்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு ஒரு EXE ஃபைல் வரும். இல்ல நான் எனக்கு லினக்ஸ் வேணும்னா, நீங்க வந்து அதுக்கேத்த மாரி DMG, ஆ .sh இந்த மாரி ஃபைல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். நீங்க குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்க குடுத்த அப்புறம் உங்களுக்கு இந்த மாரி ஒரு இன்ஸ்டாலேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதே ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகல அப்படின்னா, நீங்க லோக்கல் ஹோஸ்ட் 8834. ஸோ இந்த பர்ட்டிகுலர் போர்ட்ல தான் வந்து நெசஸ் வந்து ரன் ஆகும் உங்களோட மெஷின்ல. ஓகேவா? ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 8834 HTTPS இந்த மாரி நீங்க விசிட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். அதுல நீங்க வந்து லைசென்ஸ்லாம் போயிட்டு ஆக்டிவேட் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, யூ நீட் டூ அப்டெயின் ஆக்டிவேஷன் கீ. ஓகே ப்ரோ. நீங்க தான் சொன்னீங்க இவ்வளோ காசு விக்கிறாங்க நெசஸ் ப்ரோ எல்லாமே அப்படின்னு. பட் நெசஸ் எசென்ஷியல் அப்படின்னு இவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் லிங்க்ல போனீங்கன்னா, உங்களுக்கு நெசஸ் எசென்ஷியல் பேஜ் வரும். இதுல உங்களோட நேம் அண்ட் இமெயில் ஐடி குடுத்தாவே போதும். உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் கீ வரும். அந்த ஆக்டிவேஷன் கீ வந்து ஒரு 16 ஹோஸ்ட்ட நீங்க வந்து ஸ்கேன் பண்ணலாம். அதுக்கு வந்து 1 இயர் வேலிடிட்டி ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். அப்படியே பேக் டூ இங்க வந்துரலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டெம்ப் இமெயில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் பேரலலா நெசஸ் எசென்ஷியல்ஸ். ஸோ இங்க வந்து நீங்க உங்களோட ரியல் இமெயில் ஐடி கூட யூஸ் பண்ணலாம். பட் இவங்க வந்து பிசினஸ் இமெயில்னு கேட்குறாங்க. நம்மகிட்ட பிசினஸ் இமெயில் இல்ல. அதனால நான் ஏதோ ஒரு டெம்ப் இமெயில வந்து எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இத காப்பி பண்ணிட்டு, ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கேக்குதா? ஸோ நான் சும்மா ஏதோ ஒண்ணு குடுத்துட்டு, கெட் ஸ்டார்டட் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் இத நீங்க குடுத்த அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தேங்க் யூ அப்படின்னு வந்துருச்சா? அப்படியே பேக் டூ டெம்ப் இமெயில்ல போங்க. இங்க ரீஃப்ரெஷ் குடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு வெல்கம் மெசேஜ் மாரி வரும். அதுல உங்களுக்கான ஆக்டிவேஷன் கீ வந்து வரும். ஓகேவா? ஸோ இட் இஸ் டேக்கிங் சம் டைம். ஓ வந்துருச்சா? வெல்கம் மெசேஜ். ஸோ இதுல போனீங்கன்னா, நான் ஜஸ்ட் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இமெயில் எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இதான் வந்து உங்களுக்கான ஆக்டிவேஷன் கீ. ஸோ இந்த வீடியோ யார் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்களோ, யூ கேன் டேக் திஸ் ஆக்டிவேஷன் கீ. ஓகேவா? இது ஒரு கிவ் அவே மாரி வச்சுக்கோங்க. பிகாஸ் யார் வேணாலும் நீங்க ஜஸ்ட் இமெயில் ஐடி குடுத்தீங்கன்னாவே வந்துரும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் கைஸ். இத எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த வாட் யூ சே அந்த இன்டர்ஃபேஸ் சொன்னேன்ல. ஓகே. மறுபடியும் ஸ்லைட் ஷேர் பண்றேன். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் சொன்னேன்ல. இதுல இதுல போயிட்டு நீங்க நெசஸ் எசென்ஷியல் அப்படின்னு குடுத்தப்புறம் கன்டின்யூ குடுங்க. கன்டின்யூ குடுத்தப்புறம் ஆக்டிவேஷன் கீ கேட்கும். குடுத்தீங்கன்னா, இட் வில் டேக் சம் டைம். அட்லீஸ்ட் 1/2 அன் ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் எடுக்கும். அந்த பிளக்கின்ஸ்லாம் டவுன்லோட் ஆயிட்டு, அது கம்பைல் ஆயிட்டு இன்ஸ்டால் ஆவறதுக்கு. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் எல்லாமே முடிஞ்ச அப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாரி ஹோல் இன்டர்ஃபேஸ உங்களால பார்க்க முடியும். இதான் வந்து நெசஸோட ஸ்கேனர் இன்டர்ஃபேஸ். இத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ். ஒரு வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் எப்படி பண்றதுன்னு இங்க ஒரு ஸ்டெப்ஸ் குடுத்துருக்கேன். இத வேணும்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல இந்த வீடியோவ பாஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? நான் இத தான் வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப்ஸா சொல்லப் போறேன். எப்படி ஸ்கேன் பண்றதுன்னு. ஓகேவா? அண்ட் இப்போ டெமோ பார்க்கலாமா? ஸோ இப்போ ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஐ ஹேட் ஆல்ரெடி இன்ஸ்டால்ட் பிகாஸ் அது டைம் ஆகும் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்றதுக்கு. ஐ ஆல்ரெடி இன்ஸ்டால்ட். என்னோட மெஷின்ல வந்து நெசஸ் எசென்ஷியல் ஒர்க் ஆகுது. ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் சம் சூப்பர் சீக்ரெட் பாஸ்வேர்ட். நீங்க வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நீங்க வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நான் அட்மின்னு குடுத்துருக்கேன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஜஸ்ட் டூ லாகின் இன்டூ த இன்டர்ஃபேஸ். யாருமே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் இல்லாம உள்ளார போக முடியாது. ஸோ அதே மாரி ஓகேவா? ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மை அக்கவுண்ட்ல அபோட்ல போய் பாருங்க. உங்களுக்கு வந்து இப்போ
16 லைசென்ஸ் இருக்கு. சாரி 16 ஹோஸ்ட்ட நீங்க வந்து ரன் பண்ணலாம். இந்த பர்ட்டிகுலர் நெசஸ் எசென்ஷியல் ஆ லைசென்ஸ்ல. ஓகேவா? ஸோ ஐம் ஜஸ்ட் க்ளோசிங் அதர் விண்டோஸ் விச் ஆர் நாட் ரெக்வயர்ட். ஓகே. ஸோ டெனவலோட மற்ற ப்ராடக்ட்ஸும் போய் பாருங்க எப்படி இருக்குன்னு. பிகாஸ் ஐம் நாட் திஸ் இஸ் நாட் அ ஸ்பான்சர் வீடியோ. என்னோட ஐடியாவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இங்கே 16 ஹோஸ்ட்டை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணலாம். ஒரே ஹோஸ்ட்டை திரும்ப திரும்ப ஸ்கேன் பண்ணால் அது வந்து ஒன்று தான் கணக்கு வரும்னு நினைக்கிறேன். யூ கேன் ட்ரை இட் அவுட். ஓகேவா? சாஃப்ட்வேர் அப்டேட் இதுதான் சொன்னல, இந்த காம்பனன்ஸ் நீங்கள் வந்து டெய்லி அப்டேட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஸ்கேன் பண்ணுறதுக்கெல்லாம் முன்னாடி. அண்ட் இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போ நீங்கள் வந்து கடைசியாக உங்களோட பிளகினை வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்க. இல்லை அப்டேட் ஆகலைன்னா ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே போதும், அப்டேட் ஆகிடும். இட் ஒன்ட் டேக் மச் டைம். அதை வந்து நீங்கள் ஈவெண்ட்ஸில் போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பிளகின்ஸ் வந்து எப்போ கடைசியாக அப்டேட் ஆச்சு அப்படின்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டைரெக்டாக நம்ம ஒரு ஸ்கேன் எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக நியூ ஸ்கேன் அப்படின்னு கொடுங்க. நியூ ஸ்கேன்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி வரும். இதுதான் வந்து நெசஸோட இன்டர்ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹோஸ்ட் வந்து அலைவாக இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து ஹோஸ்ட்டை டிஸ்கவரி பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் வந்து பிங் ஒன்லி ஸ்கேன், பிங் மட்டும் ஆகுதா இல்லையா, பிங் ஒன்லி ஸ்கேனுக்குலாம் எதுக்கு ப்ரோ இதெல்லாம் இதில் போய் பண்ணிக்கிட்டு பிங்குன்னு டேரெக்டாக கொடுத்தா பண்ணிட போகிறோம். ஓகேவா? அதே நீங்கள் சொல்லலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம். ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ ஹெட்ஸ் அப். ஸோ அதேமாரி வேறு என்ன இருக்குன்னா, இப்போ நான் வந்து வல்னரபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கணும், நான் ஒரு ஃபுல் ஸ்கேன் பண்ணணும் என்னோட ஹோஸ்ட் அப்படின்னா, பேசிக் நெட்வொர்க் ஸ்கேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் க்ரெடென்ஷியல்ஸ் வேலிடேஷன் அப்படின்னு இருக்குது. அட்வான்ஸ் ஸ்கேன் இருக்குது. மால்வேர் ஸ்கேன் இருக்குது. அந்த நெசஸ் ஏஜென்ட் சொன்னல க்ளவுட் ஸ்கேன், அந்த ஏஜென்ட்டை அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசெட் பண்ணுறதுக்கு ஒரு பிளகின் இருக்குது. ஓகேவா? அப்புறம் மொபைல் டிவைஸ் ஸ்கேன், இது வந்து ப்ரோலையுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அது எம்டிஎம் சொல்யூஷனுக்குலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு வெப் அப்ளிகேஷன் நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். இல்லை க்ரெடென்ஷியல்ஸ் வந்து ஒர்க் ஆகுதா, இல்லை க்ரெடென்ஷியல் பேட்ச் ஆடிட். எனக்கு வந்து ஜஸ்ட்டு அந்த அந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பேட்ச் வந்து அப்டேட்டாக இருக்கா இல்லையான்னு அதுக்கான ஸ்கேன் தான் அது. அண்ட் நான் வந்து ஒரு ஆக்டிவ் டைரக்டரி வச்சுருக்கேன், அதை நான் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் ஃபைண்ட் ஏஐ எல்எல்எம். இப்போது எல்லா இடத்துலையுமே ஏஐ தான், எங்கே திரும்பினாலும் ஏஐ தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஏஐ அப்ளிகேஷனோ இல்லை ஏதோ ஒரு சர்வர் நீங்கள் அதை ரன் பண்ணுறீங்கன்னா அதில் உள்ள வல்னரபிலிட்டிஸும் இது கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஸோ நான் மோஸ்ட்லி இதில் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் ஸ்கேன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இது பார்க்கறதுக்கு முன்னாடி வேற என்னென்ன பிளகின்ஸ் இருக்குன்னு இதில் பார்க்கலாம். லைக் வேற என்ன ஸ்கேன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். லைக் நீங்கள் ஒரு கிளவுட் ஆர்கிடெக்சர் வந்து ஸ்கேன் பண்ணணும். இது வந்து ப்ரோ வெர்ஷனில் அவைலபிளாக இருக்கும். இந்த அப்கிரேடுன்னு இருக்குல்ல, இது எல்லாமே ப்ரோ வெர்ஷனில் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? நான் வந்து ஒரு கிளவுட் ஸ்கேனர் கிளவுட் கான்ஃபிகரேஷன் ஸ்கேன் பண்ணணும்னா இது பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு பிசிஐ கம்பெனி, பிசிஐடிஎஸ்எஸ் கம்பெனி செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் நான் வந்து பண்ணுறேன், என்னோட கிளைண்ட்ஸ் வந்து பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி அந்த இதில் இருக்காங்க, அவங்களுக்கான இன்டர்னல் விஏபிடி பண்ணணும் அப்படின்னா இன்டர்னல் விஏக்கு இந்த பர்டிகுலர் ஸ்கேன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இன்டர்னல் பிசிஐ நெட்வொர்க் ஸ்கேன். ஓகேவா? அப்புறம் எம்டிஎம் சொல்யூஷனுக்கு, அப்புறம் ஆஃப்லைன் கான்ஃபிக் ஆடிட். இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, ஃபயர்வால் ஸ்விட்சஸ் இதெல்லாம் இருக்குல்ல, ஈவன் விண்டோஸ் லினக்ஸ். அப்போது இதோட ரன்னிங் கான்ஃபிகரேஷன் ஃபைல் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணால் போதும். ஒரு நாட் ஈவன் 2 minutes இட் ஒன்ட் டேக். இது வந்து அதுக்கான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அந்த ரன்னிங் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் இருக்க மிஸ்கான்ஃபிகரேஷன்ஸ், அதுக்கான என்னென்ன எப்படி மாற்றணும், அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எப்படி மாற்றணும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு இஷ்யூஸாக எடுத்து கொடுக்கும். ஓகேவா? அப்புறம் எக்ஸ்டர்னல் ஸ்கேன், பிசிஐ குவார்ட்டர்லி எக்ஸ்டர்னல் ஸ்கேன், ஏஎஸ்வின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த 2 இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிசிஐ ரிலேட்டடாக வரும். பிசிஐடிஎஸ்எஸ் ரிலேட்டடாக, பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி அந்த இதுக்கு செக்யூரிட்டி சொல்யூஷன் பண்ணுறவங்கலாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா இது இல்லாமல் நிறைய ஏஎஸ்விஸ் இருக்குது, நிறைய வெண்டாஸ் இருக்காங்க, ஈவன் பாலிசிஸ் எல்லாருமே பண்ணுவாங்க. ஓகேவா? அதை போய் பாருங்கள். அப்புறம் பாலிசி கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட்டிங் அண்ட் ஓவல் ஆடிட்டிங் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்ன யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி அப்படின்னா அட்வான்ஸ் ஸ்கேன் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அட்வான்ஸ் ஸ்கேன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்கேன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டிவைஸ் வேணும். ஓகேவா? நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா என்னோட விஎம்வேரை பூட் பண்ணி, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்தோம்ல, ஹவு டு செட்டப் அ சைபர் செக்யூரிட்டி ஹோம் லேப் அப்படின்னு, அதில் உள்ள ஒரு மிஷினை ஒரு தட்டி விடலாம். ஓகேங்களா? ஸோ மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 இருக்குல்ல, அதை நம்ம பவர் ஆன் பண்ணிடலாம். ஸோ இட் ஒன்ட் டேக் மச் டைம். ஸோ நான் அது பூட் ஆகிறதுக்குள்ளார நான் சொன்ன கான்ஃபிகரேஷன் இது தான். ஓகேவா? இப்படி தான் நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நியூ ஸ்கேன் அப்படின்னு கொடுப்பீங்க. அண்ட் ஏதாவது ஒரு ஸ்கேன் டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அதில் நான் அட்வான்ஸ் ஸ்கேன் அப்படின்னு கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம்
பேசிக் ஜென்ரல்ல வந்து உங்களோட நேம், அந்த ஸ்கேனுக்கு என்ன நேம் நீங்க குடுக்க போறீங்க, அந்த டார்கெட்டோட ஐபிஸ் ஆர் சப்நெட்ஸ் அது வந்து குடுப்பீங்க. தென் வந்து டிஸ்கவரியில வந்து டிசேபிள் பிங். ஸோ நம்ப லோக்கல் மெஷின்னா நீங்க பிங் வந்து பயன்படுத்தலாம். ஓகேவா? ஸோ நீங்க பிங்கு அதெல்லாம் அக்சஸா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். பட் இதுவே வந்து புரொடெக்ஷன்ல உள்ள சர்வரா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு கிளையன்ட் மெஷின்ஸ்ல உள்ள சர்வரா இருக்கட்டும், அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிங் வந்து எனேபிள் இருக்காது. டிசேபிள்ல தான் இருக்கும். ஸோ அதனால நீங்களும் டிஸ்கவரி வந்து டிசேபிள் பிங் அப்படின்னு குடுத்துருங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, பிங் பிங்க இது பண்ணாம டைரக்ட்டா வந்து ஸ்கேன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ தென் வந்து போர்ட்ஸ்ல வந்து டிஃபால்ட்ன்னு இருக்கும். ஓகேவா? அத வந்து நீங்க 0 டூ 65,535 போர்ட்ஸ் அப்படி நீங்க வந்து மாத்தணும். ஸோ மொத்தமா டோட்டலான டிசிபி போர்ட்ஸ் வந்து 65 0 டூ 65,535. ஸோ அந்த போர்ட் நம்பர குடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கிரெடென்ஷியல் ஸ்கேன் அதுக்கு வந்து விண்டோஸ் அதுக்கு சில பாலிசிஸ் இருக்கு. நான் அதுக்கப்புறம் வரேன். கிரெடென்ஷியல் ஸ்கேனுக்குலாம் ஓகேவா? இப்போதைக்கு நம்ம அன்ஆத்தென்டிகேட்டட் ஸ்கேன் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். தென் வந்து அத்தென்டிகேட்டட் ஸ்கேனுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? தென் வந்து பிளகின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டேனியல் ஆஃப் சர்வீஸ் ஆர் டாஸ் அட்டாக் வந்து நீங்க டிசேபிள் பண்ணி வச்சிடணும். தென் லான்ச்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கேன் ரன் ஆகும் கொஞ்ச நேரம். தென் வில் பி கெட்டிங் ரிசல்ட்ஸ் அவுட் ஆஃப் இட் அண்ட் யூ கேன் எக்ஸ்போர்ட் இட் டு பிடிஎஃப் ஆர் HTML. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து தியரிட்டிக்கல் பார்ட். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ நமக்கான வல்னரபிள் மஷின் வந்து பூட் ஆயிடுச்சு. ஸோ இதோட கிரெடென்ஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எஃப் அட்மின். ஓகேவா? ஸோ இதோட ஐபி என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இதோட ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 192 168 200 130. ஓகேவா? ஸோ இங்க என்னோட வல்னரபிள் மஷின் வந்து விஎம்ல ரன் ஆகுது. அதோட ஐபி இது. ஓகேவா? ஸோ இதுவே என்னோட ஹோஸ்ட் மிஷின்ல தான் நெசஸ் வந்து ரன் ஆகுது. ஸோ அதோட ஐபியை ஃபர்ஸ்ட் எடுத்து பார்ப்போம். ஸோ இதில் போயிட்டு ஒரு ஐபி கான்ஃபிக் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ இதில் வந்து என்ன வருது, என்னோட ஐபி வந்து 110.162. இதில் பார்த்தீங்கன்னா 200 130. ஸோ இது ரெண்டுமே வந்து வேற வேற சப்நெட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிங் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ பிங் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இங்கேருந்து அந்த மெஷின் ரீச்சபிளாக இருந்தால் தான் நெசஸ்லேருந்து அந்த மெஷின் வந்து ரீச்சபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ 192 168 200 130. ஸோ பிங் கொடுக்குறேன். எனக்கு வந்து பிங் ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகேவா? இதே மாரி தான் வந்து எல்லா இடத்துலையுமே சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது நம்ம. ஓகேவா? பிகாஸ் இது வந்து என்னோட மஷினில் இருக்குது. இதில் வந்து நான் நேட் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். பிரிட்ஜில் இல்லை, நேட்டில் இருக்குது. ஸோ அதனால் என்னால் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இதே மெஷின் ஐபி வந்து நான் எடுத்துக்க போகிறேன். Ctrl+C கொடுத்து ஸோ 192 160 200 130. இப்போ வந்து அன்ஆத்தென்டிகேட்டட் ஸ்கேன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அன்ஆத்தென்டிகேட்டட் ஸ்கேன் விச் மீன்ஸ் நான் எந்த ஒரு க்ரெடென்ஷியல்ஸும் கொடுக்காம எப்படி நான் வந்து ஸ்கேன் பண்ண போகிறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அன்ஆத்தென்டிகேட்டட் ஸ்கேன் கொடுத்துட்டு ஐபி கொடுக்குறேன். இங்கே வந்து நீங்கள் ஐபி வந்து இப்படி கொடுக்கலாம். ஆர் நான் வந்து லைன் அப் ஐபிஸ் என்கிட்ட ஒரு 10 ஐபி இருக்குன்னா 10 ஐபி வந்து நான் இப்படி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து 1 ஆர் 2 இந்த மாதிரி லைனாக கொடுக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு சப்நெட்டினே வந்து ஸ்கேன் பண்ண போகிறேன் அப்படின்னா /24. ஸோ /24ங்கிறது 256 ஐபிஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இந்த 113 இருக்குல்ல, இதில் 0 to 255 ஐபிஸ் வரைக்கும் அது ஸ்கேன் பண்ணும். /24 ஒரு சப்நெட்டை ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணணும். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் கொடுத்துட்டேன். தென் வந்து என்ன கொடுக்கணும், ஸ்கெடியூல்னா நீங்கள் எந்த டைமில் ஸ்கேன் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இப்போ பண்ணுறதுனால எனக்கு ஸ்கெடியூல் தேவையில்லை. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்குன்னு தனியாக எஸ்எம்டிபி சர்வர் இருந்தால் நீங்கள் வந்து அதை கான்ஃபிகர் பண்ணி ஒன்ஸ் ஸ்கேன் முடிஞ்சப்பறம் உங்களுக்கு இமெயில் வரும். ஸோ இது நிறைய பேர் அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் நீங்கள் வேறு ஏதாவது கிளைண்ட் லொக்கேஷனில் ஸ்கேன் நடக்கும். உங்களுக்கு அது வந்து இமெயிலாக வரணும் அப்படின்னா யூ கேன் கான்ஃபிகர் இட் அண்ட் கீப் இட் அவுட். ஓகேவா? டிஸ்கவரியில் பிங் வந்து எனேபிளில் இருக்கா? ஸோ இதை நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். மற்றபடி வேறு எந்த ஒரு கான்ஃபிகரேஷனும் நான் கொடுக்கல. தென் போர்ட்டில் வந்து டிஃபால்ட்னு இருக்கா? ஸோ இந்த டிஃபால்ட் எடுத்துகிட்டு 0 to 65,535 போர்ட் கொடுத்துட்றேன். தென் வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் நான் கொடுக்கல. ஓகேவா? அப்படியே நான் கொடுக்குறேன். சர்வீஸ் டிஸ்கவரியிலையும் எந்த ஒரு சேஞ்சஸ் நான் பண்ணலை. ஐடென்டிட்டியும் அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஆக்டிவ் டைரக்டரி இருந்தால் யூ கேன் கிளிக் இட் அவுட். பட் இது ஏடி கிடையாது. ஓகேவா? அசஸ்மெண்ட்டு, ப்ரூட் ஃபோர்ஸு இதிலலாம் நான் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. அப்படி அப்படியே தான் இருக்குது. ஸோ யூ ஒன்லி யூஸ் credentials provided by the user டெஸ்ட் டிஃபால்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ இது இருக்குல்ல, இது வேணும்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் அக்கௌண்ட்ஸ் இருந்தால். ஓகேவா? டிஃபால்ட் அக்கௌண்ட்ஸை நீங்கள் ஆரக்கிள் மட்டும் கொடுத்துருக்காங்கல்ல, டிபியை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க, ஆரக்கிள் டேட்டா பேஸை ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா யூ கேன் கிளிக் இட் அவுட். அண்ட் வெப் அப்ளிகேஷனில் வந்து அந்த பர்டிகுலர் பாக்ஸில் வெப் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருந்தால் யூ கேன்
சூஸ் இட் அண்ட் எந்த பாத்தில் வந்து வெப் அப்ளிகேஷன் ரன் ஆகுது ஸ்லாஷ் டொமைன் ஸ்லாஷ் அப்படின்னு இருக்குல்ல, ஐபிக்கு பக்கத்தில் ஸ்லாஷ் கொடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். ஓகேவா? அப்புறம் விண்டோஸு, மால்வேர் மால்வேர் ஸ்கேன் பண்ணணும்னா நீங்கள் இதிலே ஸ்கேன் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் இருந்தால் அதுக்குன்னு சில இந்த எஸ்ஐடிஸ்ன்னு சொல்லுவாங்க ஆரக்கல்ல, ஆரக்கல் சிஸ்டம் ஐடிஸ், அது வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு இது ஆரக்கல் டிபி கிடையாது. ரிப்போர்ட் உங்களுக்கு அப்படியே என்ன இருக்கோ டிஃபால்ட்டாக கொடுத்துக்கோங்க. அண்ட் அட்வான்ஸ்லையும் என்ன இருக்கோ அப்படியே கொடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. அண்ட் க்ரெடென்ஷியல்ஸ் இப்போதைக்கு நான் எந்த ஒரு க்ரெடென்ஷியல்ஸும் கொடுக்கல. இது ஒரு அன்அத்தென்டிகேட்டட் ஸ்கேன். அண்ட் பிளகின்ஸ்லையுமே வந்து எல்லா பிளகின்ஸுமே அட்வான்ஸ் ஸ்கேலில் எனேபிளாக தான் இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி அந்த என்ன சொல்கிறது, டெனியல் ஆஃப் சர்வீஸ் எங்கே தூக்கிட்டாங்களா தெரியலையே, இல்லை வேறு எதுலையாவது இருக்கான்னு தெரியல. இப்போது இதெல்லாம் தான் ஒவ்வொரு பிளகின்ஸ். நான் சொன்னேன்ல, பிளகின்ஸுங்கிறது ஒவ்வொரு ஸ்கிரிப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு பிளகின். அதில் உள்ள சின்ன சின்ன ஸ்கிரிப்டை தான் இதெல்லாம். ஓகேவா? இப்போ நான் ஏஐ ரிலேட்டட் அப்ளிகேஷனையோ இல்லை மஷினையோ நான் வந்து ஸ்கேன் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை நான் கொடுத்துட்டு இது இந்தந்த பிளகின்ஸ்லாம் தான் செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நெக்ஸ்ட் சேட்டு, ஓப்பன் ஏஐ, இந்த மாதிரி பிளகின்ஸ் நேம்ஸ்லாம் வரும். அதில் உள்ள சிவிஸ், பைடார்ச்சு, இதில் உள்ள எஸ்எஸ்ஆர்எஃப் அப்படி இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறோம். பேக் டோர்ஸு, சிஜிஏ ஸ்கிரிப்ட், இதெல்லாம் தான் ஒவ்வொரு இதில். இப்போ சிஸ்கோ டிவைஸ் நான் ஸ்கேன் பண்ணேன்னா இது மட்டும் நான் கொடுத்தா போதும். ஸோ இப்போதைக்கு நான் எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணிவிட்டு லான்ச் ஸ்கேன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ லான்ச் ஸ்கேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்கேன் முடிஞ்சோடனே வி வில் ரிசீவ் பேக். ஓகேங்களா? ஓகே மக்களே, ஃபைனலி நம்மளோட ஸ்கேன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். ஸ்கேன் போட்ட அப்புறம் சம் சாஃப்ட்வேர் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணி நெசஸை இன்ஸ்டால் பண்ணி லைசன்ஸ் நான் ஒரே இதை யூஸ் பண்ணதுனால 16 ஹோஸ்ட் எக்ஸீடட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதனால் நான் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி புதுசாக வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன் மறுபடியும். ஐ டூ ஹாவ் திஸ் மெட்டாஸ்ப்ளாய்டபிள் மஷின், வல்னரபிள் மஷின். ஸோ இதோட ஐபி எடுத்துக்கிட்டேன். Then I just done 2 scans, one with authenticated, which is with the credentials, and இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா unauthenticated without credentials. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு unauthenticated ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டைம் 6:17 PM, 6:30 PM முடிஞ்சிச்சு. பிகாஸ் வி ஆர் நாட் பாசிங் எனி credentials. அண்ட் ஈவன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெசஸில் புதுசாக ஒரு ஃபீச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆத் அப்படின்னு இருக்கு. ஆத் ஃபெயில்னா யூ டென்ட் பாஸ் எனி credentials. பிஃபோர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில் வந்து நெசஸ் ஸ்கேன் இன்ஃபர்மேஷன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நெசஸ் ஸ்கேன் இன்ஃபர்மேஷன், இதோடைய அவுட்புட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் நமக்கு வந்து credentials வந்து பாஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். ஓகேவா? பட் இப்போ தே ஹேட் கெப்ட் சம் நியூ ஃபீச்சர் ஆடட். இது வந்து ஃபெயிலா பாஸ் அப்படின்னு தெரியும். ஸோ இதுவே அத்தன்டிகேட்டில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பாஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது அன்அத்தன்டிகேட்டட் ஸ்கேனோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கா ரிசல்ட்ஸ். இதில் வந்து கிரிட்டிக்கல், டார்க் ரெட்டு, ஹை, அப்புறம் இது மீடியம், இது வந்து லோ, இது வந்து இன்ஃபர்மேஷனல். ஓகேவா? எப்பயுமே நீங்கள் வந்து ரிசல்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது யூ வில் ரிமூவ் திஸ் இன்ஃபர்மேஷன், பிகாஸ் இன்ஃபர்மேஷன் யாருக்கும் தேவைப்படாது. ஒன்லி யூ கேன் ஷேர் வித் யுவர் கஸ்டமர், ஆர் உங்களுக்கே தேவைன்னா கூட நீங்கள் கிரிட்டிக்கல், ஹை, மீடியம், லோ இதை மட்டும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி உங்கள் ஃபார்மேட்டில் எக்ஸலோ இல்லை வந்து லைக் வேர்ட் ஃபைலில் மாற்றுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன் இதில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். சின்ஸ் யூ கைஸ் ஆல்ரெடி நோ, மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 வந்து ஒரு வல்னரபிள் மிஷின். ஸோ அதில் வந்து நெட்வொர்க் பென் டெஸ்டிங்க்கு தேவையான எல்லா போர்ட்ஸுமே வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஒவ்வொரு போர்ட்டுக்கான ஒவ்வொரு காம்பனண்ட் ஆர் சாஃப்ட்வேரில் உள்ள இஷ்யூஸ்லாம் இங்கே வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல், அன்ரியல் ஆர்சிடி பேக்டோர் அப்படின்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த பேக்டோர்னா யூ ஆர் கெட்டிங் அ டைரக்ட் ரூட் ஷெல் அவுட் ஆஃப் இட். இது வந்து எந்த போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சி, இன்டர்நெட் ரிலே சேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 6697 இந்த போர்ட்டில் வந்து இது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஆக்சுவலி நெசஸ் வந்து என்ன பண்ணுன்னா, நீங்கள் பண்ணுற பிடி பண்ணுறீங்கல்ல மேனுவலாக, அதேமாரி இது வந்து ஸ்கிரிப்ட் வந்து
அந்த பிளக்கின் சொன்னேன்ல, இப்போ விண்டோஸ்னா விண்டோஸ்க்கு ஏத்த மாரி, லினக்ஸ்னா லினக்ஸ்க்கு ஏத்த மாரி. ஸோ அந்த மாரி இது வந்து இந்த இஷ்யூ இதில இருக்கு அப்படின்னு அத கண்டுபிடிச்ச அப்புறம் இந்த வெர்ஷனா ஓகே இதுக்கு இந்த சிவி பயன்படுத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி, இட் வில் கிவ் யூ அ டைரக்ட் அவுட்புட் ஓகேவா? இது வந்து ஸ்கேன் பண்ணி குடுத்துருக்கு. இத நீங்க மேனுவலா வேலிடேட் பண்ணி, இது இருக்கா இல்லையான்னு நீங்க ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் எடுத்து ரிப்போர்ட்ல சப்மிட் பண்ணலாம். ஓகேவா? பிடி பண்ற மாரி இருந்தா. இதுவே விஏனா, யூ ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் த ரிசல்ட்ஸ் அண்ட் யூ கேன் ஷேர் வித் யுவர் கஸ்டமர் ஆர் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் யுவர் ஓன் ஓகேவா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் வொர்க் கேஸ். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு உபுண்டு மிஷின். ஸோ கேனிக்கல் உபுண்டு அப்படின்னு வருதா? ஸோ ஓஎஸ் வந்து அ எண்ட் ஆஃப் த லைஃப் வந்துடுச்சு. ஸோ அத அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்னு வரும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வரும், அதுக்கான சொல்யூஷன் வரும், அதுக்கான அவுட்புட் வரும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, விஎன்சி சர்வர். ஸோ விஎன்சி சர்வரோட பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டுன்னு இருக்கு அப்படின்னு இங்க குடுத்துருக்கு. அதோட போர்ட் நம்பர், அதோட ஐபி எல்லாமே வந்துருச்சா? ஸோ இந்த மாரி தான் இருக்கும். ஸோ யூ கேன் கோ த்ரூ ஈச் ஒன் ஆஃப் தெம். இத நீங்க பார்த்தாவே இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் 2, மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் 3 இந்த 2 மிஷின் நீங்க பண்ணாவே போதும். யூ வில் பி குட் இன் பென் டெஸ்ட், நெட்வொர்க் பென் டெஸ்ட் ஆக்டிவிட்டி ஓகேவா? பிகாஸ் ஐ டூ ஸ்டார்டட் லைக் தட். நான் வந்து நெட்வொர்க் பிடி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஐடியா இல்ல. பிகாஸ் விஏ எனக்கு தெரியும். பட் பிடி எனக்கு தெரியாது. ஸோ ஐ டூ பிராக்டிஸ் ஆன் திஸ் ஒன்லி ஓகே. அண்ட் ஆர் லாகின் இதில சாம்பா, பேட் லாக்கு அப்புறம் இந்த மாரி நெறையா இருக்கு. அந்த பிளைண்ட் ஷெல் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பிளைண்ட் ஷெல் டிடெக்ஷன் அப்படின்னு ஷெல் ஷாக்லாம் கூட இருக்குன்னு நெனைக்கிறேன் இதில. ஓகே. என்எஃப்சி ஷேர்ஸ், என்எஃப்சி போர்ட்ல உள்ள ஷேர்ஸ்லாம் லிஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் வேற என்ன இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு? எஸ்எஸ்ஹெச், டிஎன்எஸ், ஹெச்டிடிபி நெறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே இன்ஃபர்மேஷன். ஹெச்டிடிபி சர்வரோட வெர்ஷன் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பிகாஸ் இட் ஆல்சோ ஹேவ் தி டிவிடபிள்யூஏ அண்ட் மல்டிடியூட் சம் அப்ளிகேஷன்ஸ் ஆர் தேர் ரைட் மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள். ஸோ அதெல்லாம் கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்ளிகேஷன் டெஸ்டிங் பண்ணுறதுக்கும். ஸோ இவ்வளோதான் கைஸ். இது வந்து அன்அத்தன்டிகேட்டட் ஸ்கேன். ஸோ இதோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் 10, 7, 25, 9, 134 ஓகேவா? இது ஒன்று அன்அத்தன்டிகேட்டட் ஸ்கேன். அதுவே இங்கே அத்தன்டிகேட்டடில் போய் பார்த்தீங்கன்னா வில் பி கெட்டிங் அ பஞ்ச் ஆஃப் வல்னரபிலிட்டிஸ் இன் ஆல் கிரிட்டிக்கல் பிகாஸ் you're doing a full scan with the admin privilege credentials. இதுக்கு authenticated ஸ்கேன் பண்ணுறதுக்கு சில ப்ரீ ரெக்வசிட்ஸ் இருக்குது. அது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தென் ஐ ஷோ யூ த ரிசல்ட்ஸ் ஓகே. ஸோ அத்தன்டிகேட்டட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ்வலாக எப்பயும் உள்ள ஐபிஸ் எல்லாமே வாங்கிப்பீங்களா? ஸ்கேன் விண்டோ அதெல்லாம் வாங்கிப்பீங்க உங்கள் கிளைண்ட் கிட்ட. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, விண்டோஸ் மஷீனாக இருந்துச்சுன்னா யூ நீட் டு கெட் தி லோக்கல் ஆர் டொமைன் அட்மின் credentials ஆர் த credentials நீட் டு பி ஈக்குவல் டு அட்மின் credentials ஓகேவா? ஆர் சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும். அப்புறம் அந்த டார்கெட்டில் ரிமோட் ரெஜிஸ்ட்ரி எனேபிளில் இருக்கணும். நெட் பயாஸ் அதாவது போர்ட் 139 அண்ட் போர்ட் 445 எஸ்எம்பி எனேபிளில் இருக்கணும். யூஏசி வந்து லோவில் வச்சுருக்கணும். அப்படி இல்லைனா டிசேபிளில் வச்சுருக்கணும். அப்புறம் இதுவே ஆக்டிவ் டைரக்டரியில் அந்த மஷின் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னா டொமைன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும். அண்ட் எனேபிள் அட்மின் ஷேர்ஸ் அந்த பர்டிகுலர் டார்கெட்டில். அண்ட் ஆர்டிபி வந்து மோஸ்ட்லி எனேபிளில் தான் இருக்கும். அப்படி இல்லைனாலும் யூ ஹாவ் டு செக் இட். பிகாஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, மோஸ்ட்லி அதில் ஆர்டிபி எனேபிளாக இருக்கும். பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு டூ அ இன்டர்னல் விஏபிடி ஆர் சம்திங். ஸோ இதெல்லாம் நீங்கள் எனேபிளாக இருக்கலான்னு நீங்கள் ஆர்டிபியில் போயிட்டு ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு தென் யூ கேன் டூ அ நெசஸ் ஸ்கேன் ஓகேவா? ஸோ இதுவே லினக்ஸ் மஷீனாக இருந்துச்சுன்னா என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு ஹாவ் அ எஸ்எஸ்ஹெச் போர்ட் ஓப்பன், போர்ட் 22 ஓப்பனில் இருக்கணும். அண்ட் யூ நீட் டு ஹாவ் அ ரூட் credentials. இதுவே விண்டோஸ்னா அட்மின் credentials இருக்கணும். ஆர் டொமைன் அக்கௌண்ட் வித் அட்மின் ப்ரிவிலேஜ் இருக்கணும். இதுவே லினக்ஸாக இருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் நீட் அ ரூட் credentials ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஓகேவா? ஆர் த அக்கௌண்ட் நீட்ஸ் டு ஹாவ் அ சூடோ ரிலேட்டட் ப்ரிவிலேஜ் ஓகேவா? அண்ட் போர்ட் 22 ஓப்பனில் இருக்கணும். அப்போ தான் லாகின் பண்ண முடியும். அண்ட் ஒயிட் லிஸ்டிங் மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஸ்கேனர் வந்து உங்களுக்கு ஒரு ஜம்ப் பாக்ஸில் இருக்குது. அந்த ஜம்ப் பாக்ஸ்லேருந்து உங்கள் கிளைண்ட் மஷினை நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஜம்ப் பாக்ஸ் ஐபி ஆர் த ஸ்கேனர் ஐபி நீட்ஸ் டு பி ஒயிட் லிஸ்டட். அப்போ தான் வந்து யூ கேன் ஏபிள் டு அக்சஸ் ஐபி. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்கேனே பண்ணணும் ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் யூ கேன் ட்ரை டெஸ்டிங் தி கமாண்ட்ஸ் மேனுவலாக. தென் யூ கேன் டூ இட். மேக் ஓஎஸ்னா சேம் கேஸ் லைக் லினக்ஸ். போர்ட் 22 SSH credentials with root privilege and that's it. அவ்வளோதான். இதுவே வந்து நெட்வொர்க் டிவைசஸ் அப்படின்னா சில டிவைசஸ்க்கு போர்ட் 22 இருக்கும். சில டிவைசஸில் எஸ்என்எம்பி நீங்கள் ஓப்பனில் இருக்கணும். அதோட credentials வேணும் ஓகேவா?
ஸோ VMware டேட்டாபேஸ் சில பேர் வந்து எனக்கு வந்து வெறும் டேட்டாபேஸ் மட்டும் இருந்தால் போதும், டேட்டாபேஸ் போர்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டாபேஸ் ஸ்கேனாக இருந்தால் சொல்கிறேன், இது மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு அதோட க்ரெடென்ஷியல்ஸ் போட்டிங்கன்னா போதும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் அடிஷ்னல் ரெக்யர்மெண்ட்ஸ் யூ கேன் கெட் இட் ஓவர் இட், ஓகேவா? இதெல்லாம் முன்னாடி நீங்கள் பண்ணணும், உங்கள் கிளைண்ட் கிட்ட சொல்லணும், என்னோட ஐபி ஸ்கேனர் ஐபியை ஒயிட் லிஸ்ட் பண்ணுங்கள், ஒரு ஐடிஎஸ் ஐபிஎஸ்ல ஒரு என்பாயின்ஸில் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒயிட் லிஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் யுவர் ஐபி ஒன்ட் பி பிளாக்ட் பை எனி அதர் ஐடிஸ் ஆர் ஐபிஸ் ஆர்எல்ஸ் இது வந்து நீங்கள் ஏதோ மலிஷியஸ் டிராஃபிக் வந்து சென்ட் பண்ணுறீங்க. பிகாஸ் நீங்கள் நெசஸ்லேருந்து ஸ்கேன் பண்ணும்போது உங்களோட அது என்ன பண்ணுதுன்னா எல்லா பிளகினுமே வந்து ஒரு டார்கெட்டு மேலே செலுத்துறதுனால நிறைய பிங்ஸ் ப்ரோப்ஸ் நிறையா டிராஃபிக் அதிகமாகும், ஓகேவா? சில நேரத்தில் அந்த மிஷினோட லோடே வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மிஷினே கிராஷ் ஆகிடும், அந்த அளவுக்குலாம் இருக்குது, ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் யூ கைஸ் நீட் டு notify the SOC knock of your client or your own organization. அப்புறம் நீங்கள் யூஸ்வலாக பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்களா? ஸோ ஜஸ்ட் ஃபார் இந்த பர்டிகுலர் அவுட்புட் வந்து இந்த பிடிஎஃப் வந்து எங்கேருந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னா ChatGPTயில் போட்டேன், நெசஸோட அத்தன்டிகேட்டட் ப்ரீ ரிக்வெஸ்ட் செக்லிஸ்ட்டை கொடுன்னு. ஸோ ChatGPTலேருந்து டவுன்லோட் பண்ண விஷயம் தான் இதெல்லாம், ஓகேவா? அண்ட் யா, ஸோ இதில் அத்தன்டிகேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும், ஓகேவா? ஸோ நிறைய டீட்டெயில்ஸாக இருக்கும், நிறைய பேட்சஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 95 பேட்சஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு உபுண்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போது ஸ்கேன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஸ்கேன்ஸ் முடிச்சிட்டேன். நான் வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா இங்கே ரிப்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரிப்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வடிவத்தில் வரும், HTML, PDF ஆர் CSV, ஓகேவா? ஐ வுட் ப்ரிஃபர் டு எக்ஸ்போர்ட் இன் ஆல் 3 ஃபார்மேட்ஸ். ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் HTMLனு கொடுக்குறேன்னா இதில் டீட்டெயில் வெல்னபிலிட்டிஸ் பை ஹோஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஜென்ரேட்னு கொடுத்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் a PDF in a minute. Okay, it won't take much time. Still loading up. ஸோ நெசஸ் வந்து நான் என்னோட ஓன் லோக்கல் மெஷினில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இதுவே நீங்கள் வேறு எதுலையாவது ஜெம் பாக்ஸில் இல்லை வேறு ஏதாவது சர்வரில் எங்கேருந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். ஸோ ரிப்போர்ட் ரெடி ஆச்சு, PDF ரிப்போர்ட், சாரி இது வந்து HTML ரிப்போர்ட். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கேன் டைம், மேக் அட்ரஸ் எல்லாமே இருக்கா? ஸோ அப்பாச்சி அதோட சினாப்சிஸ் லைக் இது வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனோட ஷார்ட் வடிவத்தில் இருக்கும். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன், அதோட ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ் இதெல்லாம் நீங்கள் உங்களோட கிளைண்ட்டுக்கோ இல்லை உங்கள் ஆர்கனைசேஷனுக்கோ கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெஃபரன்ஸாக அவங்க எடுத்துப்பாங்க ஸோ தட் தே கேன் ரெஃபர் இட் அண்ட் ஃபிக்ஸ் இட் ஃபாஸ்ட். அண்ட் அதோட சொல்யூஷன், அதோட ரிஸ்க் சிவியாரிட்டி, CVSS ஸ்கோர் 3.0 ஃபாலோ போனது, அண்ட் மற்ற ரேட்டிங்ஸ்லாம் இருக்கும். அண்ட் ரெஃபரன்சஸ், CVs, அதோட பிளகின் அவுட்புட்டும் நீங்கள் ப்ளஸ் அது கூட சேர்த்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேவா? அவங்களோட ரெஃபரன்ஸு. ஸோ இவ்வளோதாங்க, இது வந்து ரிப்போர்ட்டிங் ஸ்டைல். இதுவே நீங்கள் CSVயாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஐ வுட் சஜஸ்ட் யூ டு கோ வித் திஸ் ரெஃபரன்ஸ் எக்ஸ்ப்ளாய்டபிள் வித். நீங்கள் வந்து VA முடிச்ச அப்புறம் PT பண்ணுற மாதிரி இருந்தால் எக்ஸ்ப்ளாய்டபிள் வித் அப்படின்னு இருக்கும். இதுவுமே நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது நல்லது, ஓகேவா? இல்லை நான் வந்து இங்கேயே பார்க்கணும், ஸ்கேனர்லேயே நான் வந்து அதை ஃபில்டர் பண்ணி பார்க்கணும்னா இங்கே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இதில் எக்ஸ்ப்ளாய்டபிள் வித் அப்படின்னு கொடுத்து பார்ப்போமா? எக்ஸ்ப்ளாய்டபிள் அவைலபிள்னு இருக்கா? ஸோ இது வந்து இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க. ஸோ அப்ளை கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து இப்போது எதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு தனியாக இங்கே எடுத்து கொடுக்குதா? ஃபார் எக்ஸாம்பிள் பேஷ், ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன், ஷெல் ஷாக். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளாய்ட் CVEஸ்லாம் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணாவே போதும். ஆனால் அதோட அவுட்புட்டுமே இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். இது வந்து ஷெல் ஷாக் அட்டாக் பண்ணுது அண்ட் யூ ஆர் கெட்டிங் அ ஷெல் அவுட் ஆஃப் இட், MS ஆஃப் அட்மின், ஓகேவா? ஸோ அதுக்கான CVஸ்மே இங்கே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அந்த CVஸ் வந்து கூகுள் இட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் DB இதிலலாம் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன்னு நினைக்கிறது வந்து மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி நெசஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க ஆஃப்லைன் இன்ஸ்டால் தான், பட் அந்த பிளகின் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் தேவை, ஓகேவா? இஃப் இன்கேஸ் உங்களோட கிளைண்ட் என்விரான்மெண்ட்லேயோ ஆர் உங்கள் என்விரான்மெண்ட்லேயோ இன்டர்நெட் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? பட் என்னோட வேற ஒரு மெஷினில் இன்டர்நெட் இருக்குது. ஸோ இந்த தருணத்தில் நான் எப்படி வந்து பிளகின்ஸை வந்து அந்த ஆஃப்லைன் மெஷினுக்குள்ளார போடுறதுனா அதுக்குமே இவங்க வந்து நிறைய கண்டென்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பிகாஸ் ஐ டூ ஃபேஸ் தீஸ் டைப் ஆஃப் இஷ்யூஸ் பிகாஸ் ஐ ஒர்க்ட் இன் மல்டிபிள்
கிளையண்ட்ஸ் அண்ட் வெண்டார்ஸ். ஸோ ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுங்க, நீங்கள் யூஸ்வலாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி EXE ஃபைலை டவுன்லோட் பண்ணுவீங்க, இன்ஸ்டால் பண்ணிவிடுவீங்க. வில் பி கெட்டிங் அ ஸ்க்ரீன் அண்ட் கிளிக் ஆன் ஓகே. அதில் போயிட்டு ரெஜிஸ்டர் ஆஃப்லைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அது கொடுத்த அப்புறம் உங்களுக்கு வந்து சேலஞ்ச் கோடு வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேஜ் இருக்குல்ல, இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த சேலஞ்ச் கோடை வந்து நான் எப்படி எடுக்கிறது என்னோட மெஷின்லேருந்து, இந்த ஆஃப்லைன் மெஷின்லேருந்து எப்படி எடுக்கிறதுனா, இந்த பர்ட்டிகுலர் கமாண்டை நீங்கள் சிஎம்டியில் போய்ட்டு ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கோடு வரும். அது இதுக்குள்ளார போட்டுக்கோங்க. தென் உங்களுக்கு கிடைச்ச ஆக்டிவேஷன் கீ அதையும் போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கீ மாதிரி வரும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த ப்ளக்கின் டவுன்லோட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அது அங்கேயே வந்துடும். உங்களுக்கு ப்ளக்கின் டவுன்லோட் பண்ணுற மாதிரி அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன்லாம் முடிஞ்ச அப்புறம் யூ வில் பி என்ன சொல்கிறது, மேனுவலாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளகின்ஸ். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நிறைய நீங்கள் யூடியூப்பில் இல்லை இவங்களோட கண்டென்ட்லேயே போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். கொஞ்சம் சேலஞ்சிங் தான், பட் இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இது இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்டேட் ப்ளகின்ஸ் ஆஃப்லைன் அப்படின்லாம் இருக்கா, இந்த பிளாக்ஸ்லாம் போய் படித்து பாருங்கள். ஓகேவா? இதில் தான் நீங்கள் போயிட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், மேனுவல் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்லாம். ஓகேவா? ஸோ வேறு என்ன, அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் பார்த்த வரைக்கும் என்னென்ன இருக்கோ எல்லாமே நான் சொல்லிட்டேன். யூ கேன் ட்ரை இட். நெசஸ் எசென்ஷியல் வந்து ஃப்ரீ தான். நெசஸ் ப்ரோலையுமே வந்து உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் இருக்கும். நெசஸ் ப்ரோ ட்ரையல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு யூ வில் பி கெட்டிங் நெசஸ் ப்ரோ ட்ரையல் ஃபார் ஃப்ரீ. அதுவுமே 1 மந்த்தாக என்னமோ தான் நினைக்கிறேன். யூ கேன் ட்ரை திஸ் ஆல்சோ, பட் யூ நீட் ஹவ் a valid business email or you can try with a temp email or something. ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்டென்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ see you then in the next video.